இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான என்ன காலங்கத்திலே எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க. ஏக்கா என்ன திடீர்னு இந்த பக்கம்? அடியே இது என் வீடு, நான் எப்போனாலும் வருவேன், உனக்கு என்ன? எந்த விஷயத்தை பற்றி பேச கூப்பிட்டா நீ சண்டை போட்டுட்ருக்க, ஒழுங்காவா கிட்ட பேசு. ஏம்மா என்னம்மா? நான் வேற காவியாவை பார்க்க போனோம். ஏடி அம்மா உன்கிட்ட கேட்காம ஒன்று முடிவு பண்ணிட்டேன்டி. என்ன இன்னைக்கு நான் சிக்கன் கேட்டேன், இவன் வந்திருக்கிறதால இன்னைக்கு மீன், அவ்வளோதானே. எனக்கு 200 கொடுங்க, நான் வெளியிலேயே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டேன். 200 என்ன தங்கம், அம்மா 500 தரேன். இப்போ நான் அதை பற்றி பேச வரல. ஏம்மா இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல மூடில் இருக்க போல, இப்படி தெரிஞ்சு 1000 கேட்டிருப்பேனே. ஏடி அம்மாவை கொஞ்சம் பேச விட. சரிம்மா சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நேற்று நைட் வர கன்னத்தில் முத்தமிட்டால் படம் பார்த்தோம். ஏம்மா நீ இவ்வளோ பில்டப் கொடுக்கறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை அக்கா சொல்கிற மாதிரி நீ என்னை குப்பை தொட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தியா? இப்போ வச்சு ஒத்துக்கிட்டியா நீ குப்பை தொட்டிலேருந்து தான் வந்த? இப்போ 2 பேரும் வாயை மூடற, அட்டி வெளுத்துருவேன். சரி சொல்லுங்க. சத்யா ஏம்மா நீங்கள் எதுக்கு இப்போ சும்மா இப்படி இழுன்னு இழுத்துட்டு இருக்கீங்க? நானே சொல்கிறேன். சத்யா இப்போ என்னோட கொழுந்த நார் இருக்கார்ல, ஆமாம் மாமா இருக்காங்க, இப்போ உங்களுக்கு என்ன அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணமா? அதுவும் இந்த படிக்கிற வயசுலையே? எப்பா என்னம்மா ஆக்டிங் போடுறா. அந்த பையனை தொத்தி லவ் பண்ணும்போதுலாம் இவளுக்கு படிக்கிற வயசு கிடையாது போல. ஏம்மா என்னம்மா இது? இல்லைம்மா உன் படிப்புக்கும் அதுக்கும் எதுவுமே ஆகாது பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் தாம்மா, அதுக்கப்புறம் நீ படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் கல்யாணம். நான் அப்பாட்ட சொல்லித்தரேன் பாரு. நீ அப்பாலாம் சரின்னு சொல்லியாச்சு. நான் அடித்த பல்லுக்கு பகவானுக்கு கேட்டுச்சா இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு கேட்டிருக்கா, அதான் ஓகே சொல்லியிருக்காரு. என்னடி வாய்க்குள்ளே முணங்கிட்டு கிடக்க, என்னன்னு சொல்லு. இப்போ ஈஸியாக ஓகே சொல்லிட்டா ஏதாச்சும் நினைப்பாங்களோ? என்னையெல்லாம் முடியாதுமா. மவளை நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வெட்டி சீனெல்லாம் போடுறத விடுறியா? ஃபர்ஸ்ட்டு ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா இவ வேற. ஏக்கா நீ உங்கள் வீட்டில் தேட மாட்டாங்களா? இதுவும் என் வீடு தாண்டி, ஞாபகம் வச்சுக்கோ. சத்தியம்மா அம்மா அப்பா சரின்னு சொல்லிட்டோம்மா, உங்கள் இஷ்டம் தாம்மா எல்லாம். எடி சரின்னு சொல்றியா? இப்போ என்னன்னு சொல்ற? ஏம்மா அவள் ஆக்டிங்கை போட்டு கிடக்கா, அவளுக்குலாம் எப்போவோ சரிதான். பாருமா எப்படி சொல்லுதான்ட்டு. நீ வாய முட்டே இருக்க மாட்டியோ? ஏம்மா அவளை பற்றி உனக்கு தெரியாது. என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியாமல் யாருக்கிட்டையும் தெரியும். ஷோபா நான் என் வீட்டுக்கே கிளம்புறேன். இந்த ஆக்டிங்கை பார்க்கலாம் என்னையால முடியாதுப்பா. நீ இன்னும் போலையோ? நீ உள்ள குழம்பு வச்சிருக்கேன், மீன் குழம்பு, மீன் பொரிச்சதை போய் எடுத்து போட்டு சாப்பிடுப்போ. சரி. ஆனால் இந்த பிளானுக்கு பின்னாடி ஃபுல்லு நீ தான் இருக்குங்கிறது அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கு பார்த்தியா? சும்மா இருந்தவரை துரத்தி லவ் பண்ணி இப்போ ஓகே சொல்ல வச்சு வீட்லேயும் கல்யாணம் வர பேசி முடிச்சா. ஏம்மா எனக்கு படிக்கிற வயசுமா. அதெல்லாம் அப்படிதான். கிளம்பு, காற்று வரட்டும். டிவி ரிமோட்டில் கை வச்சோன்னா கையை உடச்சிருவேன் சொல்லிட்டேன். இருடி இரு, தனியாக சிக்காமலேயே போகிற அப்போ இருக்கு உனக்கு. ரொம்ப சந்தோஷம் சத்யா நீ சரின்னு சொன்னது. நீங்களும் அப்பாவும் எனக்கு எப்போதும் நல்லதனமாக பண்ணுவீங்க, கெட்டதான் நினைக்க போகிறீங்க சொல்லுங்கள். இவ்வளோ நாள் ஒவ்வொன்றும் பார்த்து பண்ண நீங்கள் இனிமேல் எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பண்ண மாட்டீங்களா என்ன? ரொம்ப சந்தோஷம் சத்யா. நான் வேற உன்கிட்ட கேட்காம சரின்னு சொல்லிட்டேனே, நீ எதுவும் நினச்சிப்பியோன்னு நினச்சேன். நீ சரின்னு சொல்லலைனாதாம்மா நான் ஏதாச்சும் நினச்சிருப்பேன். சரிம்மா நீ வெளியில் போகணும், நல்லா போனால் காசு கடுகு டப்பாக்குள்ள கிடக்கும், எடுத்துட்டு கிளம்பு. அப்போ உண்மைக்குமே நீ சிக்கன் வைக்கலையோ? ஏட்டி அவளே இங்கே எப்போ வச்சுதான் வரா, அவளுக்கு பிடிச்சதானே வைக்கணும். அப்போ நான் வெளியிலே சாப்பிட்டுப்பேன். நீ சாப்பிட்டா சரி, கிளம்பு. அடியே நான் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மையா? நீ என்ன கேள்விப்பட்ட? உனக்கும் உங்க மாமாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆம்லா? ஆமா. நீ என்கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைக்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இல்லை உங்கள் மாமாவுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, உன்னைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பா எப்படி இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க? அடியே அதை ஏன் என்கிட்ட கேட்க, அவர்கிட்ட போய் கேளு. சரி இதெல்லாம் விடு, நீ உன் லைஃப்பில் என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுவேன். ஆனால் உங்கள் மாமாவை பிடிச்சது எப்படி, லவ் வந்துச்சு, எதுக்காக பிடிச்சிச்சு, என்கிட்ட எதுவுமே நீ ஷேர் பண்ணவே இல்லை. அது எனக்கே தெரிலடி, ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனை பண்ணுற, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஐயோ டிடெக்டிவ் மேடம் அடிச்சிருவேண்டி உன்னைய. சரிடி நீ என்ன இந்த காஸ்டியூமில் வந்திருக்க? கோயிலுக்கு போனேன்டி, நீ கால் பண்ணோடனே அப்படியே இங்கே வந்துட்டேன். என்னடி திடீர்னு கோயிலுக்குலாம்? எடி பக்கத்து தெருவில் இருக்க கோயிலில் திருவிழா வாண்டி, சும்மா போய் வேடிக்கை பார்க்க போகலான்ட்டு நான் கிளம்புனேன். மேடம் கிளம்பியிருக்கதை பார்த்தா வேடிக்கை பார்க்க போன மாதிரி தெரில. ஓ உங்கள் வீட்டை பக்கத்து தெரு தானே உங்கள் சீனியர் தெருவோம், அப்போ அவரை பார்க்க தான் இவ்வளோ அழகாக கிளம்பி போயிருக்க அப்படி தானே? என்னையே சொல்லிட்டு நீ டிடெக்டிவ் வேலைலாம் பார்த்துட்டு இருக்க. இதில் எங்கடி டிடெக்டிவ் வேலை பார்க்குறது? உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதா என்னாச்சு? யாரை பார்க்க போனாலும் அவரையே காணும்.
என்ன பண்றீங்க? ஹலோ சீனியர். ஹாய் சத்யா, உனக்கு என்கேஜ்மெண்ட் நான் கேள்விப்பட்டேன். எப்பா அதுக்குள்ள எப்படி தான் பரவுதோ, எனக்கே இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சிச்சு. ஆனா உங்களுக்குலாம் எப்படி? அதான் ஊர்ல ஒருத்தங்க காதல தெரியாம விழுந்தா கூட தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சீனியர். இன்னும் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணல அண்ட் எந்த இடமும் ஃபிக்ஸ் பண்ணல. அது பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும். இதெல்லாம் நீ சொல்லணுமா? நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி கண்டிப்பா நான் வருவேன். ஆமாம், உங்கள் தெருவில் திருவிழா தானே, எதுக்கு இங்கே வந்து நிற்கிங்க அங்கே இல்லாமல்? எனக்கு அதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. எனக்கு அந்த பாட்டு ரேடியோ கெட்டி இது பண்றது கொட்டடிக்கிற சவுண்டு கேட்டாலே இரிட்டேட் ஆகும். அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். ஏ ஜாலியாக தானே இருக்கும். அதுல என்னப்பா ஜாலி? எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஓஹோ. ஆமா, இங்க என்ன மீட்டிங்கு? சும்மாதான். ஆர்டர் பண்ணீங்களா? அதெல்லாம் அப்போவே பண்ணியாச்சு. இன்னும் வரலையா? இன்னும் வரல சீனியர். வர வர உங்கள் இதில் ரொம்ப லேட்டாக சர்வீஸ் பண்ணுறீங்க. சாரிம்மா, ஆள் வேற இல்ல. எதுக்கு சாரி? எங்களுக்கு இப்படி உட்காந்து பேசிட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்குது. நீங்கள் மெதுவாகவே கொண்டு வாங்க. சரிம்மா. பாத்தியாடி, உன் ஆளுக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாதான். முதல்ல உன் ஆளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கிளம்பிப்போ, சரியா? சரிடி. ஆமா, என்ன உன்கிட்ட பேசவே இல்லை? இதெல்லாம் அப்படிதான். எல்லாம் ஓகே தானே? நல்லா தானே போகுது? ஓகே தாண்டி, நல்லா தான் போகுது. திமிரு பத்தியா இங்கே பற்றி இருக்கேன், கண்டுக்காமலே போகிறது. அவனை உனக்கு இருக்கட்டும். என்னடி மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்புங்கனக்கா இருக்கு? அடியே, சிரிச்சாலும் குத்தம் சிரிக்கலனாலும் குத்தம். என்னடி பண்ணணுங்க? சரி, இன்னைக்கு பிரியாணி பண்ணேன், அதான் உனக்காக கொண்டு வந்தேன். இப்போ பசி இல்லடி, பசிக்கும் போது சாப்பிடலாம். சத்யாக்கும் உங்க மாமாக்கும் என்கேஜ்மெண்ட் ஆம்ல, கேள்விப்பட்டேன். ஆமாடி. ஆரே, அக்காவும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நல்லது தானே, அவங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்கல்ல. உனக்கு கஷ்டமா இல்லையாடி? உன்னோட அத்தை பசங்க தானே. ஏன்னா கஷ்டமாலாம் இல்லைப்பா, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்க போறாரு, எனக்கு அதுவே போதும். ஆனால் உனக்கு போர் அடிக்கும்ல, நீ கல்யாணம் முடிஞ்சு இங்கே வந்துட்டேன்னா நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். நீ மட்டும் தனியாக தானே இருக்கணும். ஆமாம், ஆனால் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா பக்கத்தில் தான் எங்கள் அம்மா வீடு, நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி இல்லைன்னா அத்தை வீட்டுக்கு போயிடுவேன். ஏன், ஒரு 2 தெரு தள்ளி தான் உன்னோட வீடும் இருக்கு, நான் பேசாம அங்கே வந்துடுவேன். சரி, இப்போ உனக்கும் அண்ணாக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் வைக்க போறாங்களா இல்லை சத்யாவோட என்கேஜ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்க்க போறாங்க? எனக்கு தெரியலடி, இப்போ எனக்கு பயமே அதுதான். எங்கள் அம்மா சண்டை கிண்டை போட்டுறக்கூடாது. இப்போ மாமாவோட என்கேஜ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுட்டா அப்போ என் பிள்ளை மட்டும் உங்களுக்கு இழிச்ச பையன், உங்கள் பையன் இதுதான் முக்கியம்னு எங்கள் அம்மா கண்டிப்பாக சண்டை போடுவாங்கடி. என்ன பண்ணணுன்னு தெரில. நீ உன்னோட விஷயம் சொல்லு. என்னோட விஷயம்னா ஃபஸ்ட்டு மாமாவுக்கும் சத்யாவுக்கும் என்கேஜ்மெண்ட் முடியட்டும், அதுவே எனக்கு சந்தோஷம் தாண்டி. இப்போ கல்யாணம் பண்ணுற மைண்ட் செட்லலாம் நான் இல்லை. எனக்கு எவ்வளோத்துக்கு லேட் ஆகுதோ அவ்வளோத்துக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன். சரிடி. சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? பிரியாணி கிச்சனில் வச்சுருக்கேன், பசிக்கும் போதே எடுத்து போட்டு சாப்பிடு, சரியா? எங்கே போகிறேன்? அத்தை வீட்டுக்கு போகணும்டி. அத்தை அப்பளே கூப்பிட்டாங்க, அம்மாவையே கூப்பிட்டு விட்ருக்காங்க. என்ன பேச போகிறாங்கன்னு தெரில. நான் இல்லாமல் அம்மாட்ட மட்டும் பேசினா அம்மா சண்டை போட்டுச்சுன்னா யாராலையும் சமாளிக்க முடியாது, அதான்டி. சரிடி, போயிட்டு வா. நீயும் வரியா? இல்லடி, நீங்கள் ஏதாச்சும் ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க, நான் எதுக்கு? நீ போயிட்டு வா. சரி, டைமுக்கு சாப்பிட்டு சரியா? பத்திரமா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேடி.